புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு புதிய ஒரு டாபிக்ல வந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க மிக ஆழமான ஒரு கேள்வியை பற்றி நாங்க சிந்தித்து பார்க்க போகிறோம். கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது. இந்த உலகத்தில் பல வகையான அன்பை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோரின் அன்பு, நண்பர்களின் அன்பு, கணவன் மனைவியின் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, இவை அனைத்தையும் விலைமதிப்பற்றவே அல்லவா இருக்கிறது. ஆனால் மனித அன்புக்கு சில நேரங்களில் எல்லை இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்களும் மாறலாம். ஆனால் வேதாகமம் சொல்லும் கடவுளுடைய அன்பு மாறாத அன்புங்க. நாங்கள் எடுத்து வாசிப்போம். எரேமியா 31 அதிகாரம் 3 அநாதி சிநேகிதத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, தீய அன்பினால் உன்னை அன்பு கூறுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பு தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது, நித்தியமானது. ரோமர் 5 அதிகாரம் 8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் இன்னும் பாவிகளாயிருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறாராம். இந்த வசனம் மிகவும் ஆழமானது. நாம் நல்லவர்களாய் மாறிய பிறகல்ல, எல்லா தவறுகளையும் சரி செய்த பிறகல்ல, இன்னும் பாவிகளாய் இருந்த போதே தேவன் தமது அன்பை வெளிப்படுத்தினார். அதுவே சிலுவையின் அன்பு. சிலுவை என்பது ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல, அது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாய் இருக்குங்க. ஏசப்பா எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார், உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அர்ப்பணித்தார். அவர் சாதி சமய வேறுபாடு பார்ப்பவர் அல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். தனது உயிரை அர்ப்பணித்து எங்களை மீட்டு கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க என்னை யாரும் நேசிக்கல, என்ற வாழ்க்கைக்கு மதிப்பே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறாராம். அவருடைய பார்வையில நீங்க வெளியேற பெற்ற நீங்களாம் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார்.